பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபுல்லாக மிதந்துட்டே இருக்கா. இது எப்படி நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம பாலை காய்ச்சி நல்லா வச்சுக்கணும். பால் காய்ச்சினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம போட்டு ஜீனி போட்டு நல்லா ஆற வச்சு கரைச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முதல் நாள் வந்துட்டு கடல் பாசி செஞ்சுருந்தேன். அதாவது க்ரீன் கலர் கடல் பாசி செஞ்சுருந்தேன். அது பாருங்கள், நம்ம இந்த பால் எல்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப இந்த மாதிரி அழகாக கலர்ஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இதில் போட்டுருணும். அதோடு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டோம். சப்ஜா விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்து இப்படி கலந்து விட்டோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பரான ஒரு சூப்பரான ட்ரிங்காக சூப்பரான ரெசிபியாக நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம கடல் பாசிலாம் செய்வோம், 2 நாள் சாப்பிட்டுட்டு 3ஆவது நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே போட்டுறாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு புது விதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அந்த க்ரீன் கலரில் கலந்துருக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எசன்ஸ், அதாவது பிஸ்தா எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் இதே எல்லோ கலரில் செய்கிறதா இருந்தால் பாதாம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடல் பாசியை எல்லோ கலரில் செஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் என்ன கலர் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.